ஹே காய்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் எப்படியெல்லாம் நடக்கும், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க யாரும் இருக்கீங்கன்னா எங்களுடைய வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ற ஒரு சில பேரு எனக்கு எதுவுமே நடக்கல, இல்ல எனக்கு எதுவுமே தெரியல, நான் ட்ரை பண்ண நோ யூஸ், இது உண்மையே இல்ல அப்படி இப்படின்னு சொல்றத பார்த்திருப்போம். இது எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் கண்டிப்பா இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒண்ணு ரொம்ப உண்மையான ஒண்ணு. நிறைய பேரு தனக்கு நடக்குதுன்னு சொல்லும் போது ஒரு சில பேர் மட்டும் தனக்கு அப்படி நடக்கலன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அது நடக்கிறதுக்கான முறைய சரியா கையாளலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசைகளை சொன்னா போதும் அது உடனே நடந்துரும் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா இது மேனிஃபெஸ்டேஷன்ல ஜஸ்ட் பாதி ஒர்க் தான் அப்படிங்கறத மறந்துடுறாங்க. நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் அதிகமா பண்றீங்கன்னு பாப்போம். முதல் விஷயம், எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா, ஒரு ரோஜா செடியை இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி அது உடனே பூ பூக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு சமம் தான் இதுவும். எல்லா விஷயத்திலயும் உடனடியா மனநிறைவு அடையணும்னு நினைக்கிறது இந்த காலத்து வாழ்க்கை முறையில ரொம்ப இன்றியமையாத ஒன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இல்ல ஷாப்பிங், பொழுதுபோக்கு விஷயங்கள், மேலும் மத்தவங்களை தொடர்பு கொள்ற விஷயங்கள்னு எல்லாமே இப்போ நம்ம விரல் நுனியில இருக்கு. அந்த விஷயங்களும் நமக்கு எல்லா நேரமும் எல்லா நொடியும் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஈஸியா எல்லாமே கிடைக்க காரணம் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டேப்லெட்ஸ் அண்ட் மேலும் பல டிவைசஸையும் சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மள பொறுமை மற்றும் விடாமுயற்சியில இருந்து விலக்கி வச்சிருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு பொறுமையும் எஃபர்ட்டும் பிராக்டிஸும் ரொம்ப ரொம்ப தேவை. அதனால உங்க கோல்ஸை நீங்க மெதுவாகவும் ரொம்ப சீரியஸாவும் எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது பல நல்ல விஷயங்களையும் சேர்த்து கொடுக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கோ இல்ல டெஸ்ட்டுக்கோ கொஞ்ச நாள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் விழுந்து படிச்சேன், பட் ரிசல்ட் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டையும் ரொம்ப மாசமா கண்டினியூஸா கன்சிஸ்டன்சியோட படிக்கிற ஸ்டூடெண்ட்டையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாருங்க, யாருக்கு இதுல ரிசல்ட் நல்லா வரும். இதே மாதிரிதான் மேனிஃபெஸ்டேஷனுமே. கொஞ்ச நாள் மட்டும் பண்ணிட்டு எதிர்பார்க்கிற ரிசல்ட் வரணும்னு நினைக்க கூடாது. கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணாதான் நீங்க நினைக்கிறத நீங்க அடைய முடியும். ரெண்டாவது விஷயம், லேக்கிங் கிளாரிட்டி இன் வாட் யூ வாண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னு வைங்க, லைக் பணக்காரன் ஆகணும்னு வச்சுப்போம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ண வேலை கிடைக்கணும், அதுக்கு நல்ல வேலையா தேடணும். இன்டர்வியூக்கு உங்களை நீங்களே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷன் அப்போ இவ்ளோ விஷயங்களையும் மொத்தமா கேட்பீங்களா? கூடாது. அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. அதாவது உங்களுக்கு நல்ல கம்பெனில இருந்து ஒரு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகணும் அப்படின்னு முதல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும். இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வகையில ஒவ்வொரு ப்ராசஸையும் மேனிஃபெஸ்டேஷன்ல ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல எதை அடையணும் அப்படிங்கறதுல நீங்க நல்லா தெளிவா இருக்கீங்களா? உங்களோட கோல்ஸ் நான் மேல சொன்ன மாதிரி ரொம்ப விரிவா இருக்கும்போது அதை அடையிறதுக்கான ஸ்டெப்ஸை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு இன்னொரு தெளிவான எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, உங்களுடைய கோல் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கிறதா இருந்தா இதை யோசிச்சதும் உங்களுக்கு என்ன தோணும்? செல்வ செழிப்பு வேணும் அப்படிங்கிற ஆசையை வெளிப்படுத்துறது மட்டும் இதுக்கு போதாது. அதுக்காக நீங்க எந்த வேலை செய்ய ஆசைப்படுறீங்க, நீங்க வேலை பார்க்கறதுக்கான நாள் எப்படி இருக்கணும், உங்க வேலையில நீங்க எத்தனை மணி நேரம் டெடிகேட்டடா இருக்க விரும்புறீங்க, இதெல்லாமே யோசிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கே உங்க கோல்ல ஒரு கிளாரிட்டி இல்ல, உங்க கோலையே நீங்க அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கீங்கன்னா இது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்காது. அதே மாதிரி நீங்க லவ்வுக்காகவும் வாழ்க்கை முழுக்க வரக்கூடிய பார்ட்னருக்காகவும் ஆசைப்படுறீங்கன்னா நீங்க நல்லா யோசிக்க வேண்டியது, உங்களுக்கு அந்த தனிப்பட்ட உறவு முறை எப்படி இருக்கணும், அவங்க கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்களுடைய தேவைகளை திருப்திப்படுத்த அவங்க எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவா இல்லைன்னா உங்களுடைய தேவைகளும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்த தேடி ஓட முடியாம இதுல இருக்க ஏதோ ஒரு விஷயம் மட்டும் ரியாலிட்டியில நடக்கிற மாதிரி அமையும். சோ மூணாவது, ரிமைனிங் ரிஜிட் இன் யர் டிசைர்ட் அவுட்கம் அண்ட் பாத்வே டு இட். அதாவது நீங்க ஆசைப்பட்ட அவுட்கமுக்கும் அதுக்கு போக வேண்டிய பாதையிலையும் நீங்க உறுதியா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உடனே போயிட முடியுமா? இல்ல, காசு இருக்கான்னு செக் பண்ணுவீங்க, எதுல டிராவல் பண்ண போறீங்கன்னு பாப்பீங்க, பேக் பண்ணுவீங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் இதுக்கே இருக்கும். பட் ஸ்டில் நீங்க இதெல்லாம் யோசிச்சு பொறுமையா எல்லாத்தையும் செயல்படுத்துவீங்க. எதுக்காக? உங்க டெஸ்டினேஷனை அடையிறதுக்காக. சரியா? இதையே தான் நீங்க வாழ்க்கையிலும் எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்றீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க போய் சேர வேண்டிய இடத்த மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க அங்க போய் சேர வேண்டிய பயணத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த பயணம் அவ்வளவு முக்கியமானதான்னு கேட்டா ஆமா, அந்த பயணம் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க எதிர்பார்த்த பாதையில உங்களோட பயணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுதான் உங்களுடைய ஆசைய அடையிறதுக்கான ஒரு சிறந்த வழியா, பாதையா இருக்கும். அதனால உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாசிட்டிவான சேஞ்சஸை வரவேற்க எந்த மாதிரியான எதிர்பார்க்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருந்தாலும் கூட அதை அக்செப்ட் பண்ண ஓப்பனாகவும் அதுக்கேத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கவும் ஆயத்தமா நீங்க இருக்கணும். போற பாதை கரடு முரடாவும் இருக்கலாம், காட்டு பகுதியாவும் இருக்கலாம், பாலைவனமாவும் இருக்கலாம், ரோஜா தோட்டமாவும் இருக்கலாம்.
எதுவா இருந்தாலும் அந்த வழியை கண்டு அச்சப்படாம அதை அனுபவிச்சு கடந்து போங்க. நீங்க நினைக்கிறத கண்டிப்பா அடைய முடியும். அடுத்து 4வது விஷயம், பீயிங் அன்ரியலிஸ்டிக். நம்மளோட ரியாலிட்டியில நம்மளால எது வரைக்கும் அடைய முடியும் அப்படிங்கறதுல ஒரு வரைமுறை இருக்கும். நம்ம இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ரியாலிட்டியை தாண்டின விஷயமெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல கொண்டு வரக்கூடாது. உங்களுடைய பவுண்டரிஸ், அதாவது எல்லைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த எல்லைகளை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு புஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி யோசிக்கிறது உங்களை தடுத்து நிறுத்த போறதில்ல. ஆனா நீங்க இதை அலட்சியப்படுத்துறதுனால நீங்க ஃபீல் பண்ண போறது, என்னடா இவ்ளோ முயற்சி பண்ணியும் எந்த பலனுமே இல்லையேன்னு தான். இதை பத்தி யோசிக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல் வே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க அல்டிமேட் கோலை ஃபர்ஸ்ட் செட் பண்ணி அதை ரியாலிட்டியில வெளிப்படுத்த தொடங்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. மேலும் அது நம்ம ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம ஓப்பனா இருக்க வழி ஏற்படுத்துது. ஆனா இது நடக்கணும்னா உங்க சைட்ல இருந்தும் நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். எல்லாமே ஒண்ணுக்கொன்னு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. மேனிஃபெஸ்டேஷனை கரெக்டான முறையில பண்ணீங்கன்னா அது ரொம்பவே வண்டர்ஃபுல்லான இம்பாக்டான எக்ஸசைஸா இருக்கும். நீங்க செயல்படுத்தும் போது ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குன்னா மேபி மேல சொன்ன விஷயங்கள் காரணமா இருக்கலாம். இது மட்டும்தான் ரீசனா இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் ரொம்ப ஈஸியா உங்களை அறியாமலே நீங்க பண்ற மிஸ்டேக்கா இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்போ பொறுமையா இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. உங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க. வெற்றி உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குன்னு முழுசா நம்புங்க. சோ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லி நான் இந்த கண்டென்ட்டை நிறைவு பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் தான பியாண்ட் தி ஆர்டினரி, அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.